ஆராதனை பொதுவாக பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது: ஒரு தெய்வத்திற்கான பெருமதிப்பு மற்றும் வழிபாட்டின் உணர்வு, அல்லது வெளிப்பாடு, அல்லது ஒரு நபரிற்கு காட்டப்படும் வழிபாடு, அல்லது பக்தி, மத அஞ்சலி, அல்லது ஒரு தெய்வத்திற்கு மதச்சடங்குகளின் மகிமை மூலம் காட்டும் பெருமதிப்பு மற்றும் வழிபாடு, அல்லது தெய்வத்திற்கு மதவிழா அல்லது மரியாதை மற்றும் ஆராதனையில் பங்கேற்றல். ஹீப்ரு மற்றும் கிரேக்கம் ஆகிய இரண்டு மொழியிலும் வழிபாட்டிற்கு இரண்டு வார்த்தை பிரிவுகள் உள்ளன. முதலாவது மரியாதை மற்றும் சமர்ப்பிப்பை நிரூபிக்கும் உடல் மொழி, தலை குனிந்து தன்னை சிரம் தாழ்த்துதலும் முழங்காற்படியிடுதலும். இரண்டாவது சேவை செய்ய வழங்குதல், தியாகம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் கடவுளுக்கு ஏதாவது செய்ய நிரூபித்தல். ஒவ்வொரு முடிவும் வழிபாட்டின் செயற்பாடாகும். யோசுவா 24:15-16 வரை. சமாரியாவின் கிணற்றருகே இயேசு கிறிஸ்துவிற்கும் சமாரிய பெண் இருவருக்கிடையேயான உரையாடல் ஆராதனை பற்றி விளக்குகிறது. யோவான் 4:1-26 வரை. கடவுளை துதித்தலும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுதலும், அவரை மகிமைப்படுத்தலும் போற்றலும் ஆராதனையாக உள்ளது. ஆராதனை என்பது கடவுளின் நாமங்களை சொல்லி துதித்தலும் வணங்குதலும், அவருக்குள்ளாகவும் உண்மையாகவும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதும். யோவான் 4:23-24 வரை தேவனை முதன்மை பாராட்டி காணப்படுதலும் ஆராதனையாகும். அவரோடுள்ள உறவை பலப்படுத்தக்கூடியதாக ஆராதனை அமைகிறது. நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி அவரின் கிரிகைகளை நினைத்து நன்றி சொல்லுதலும் போற்றுதலும் துதித்தலும் ஆராதனையின் அர்த்தமாகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 20:11 கர்த்தர் 6 நாட்களுக்குள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்றும். எசேக்கியேல் 20:12 நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்றும் அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்றார். அந்தகார இருளில் இருந்த எங்களை, அதாவது மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாமல் ஆத்துமாவிலே மரித்துப் போயிருந்த எங்களுடைய வாழ்விலே வெளிச்சத்தை தந்து தம்மை வெளிப்படுத்தி மத்தேயு 4:15 தம்முடைய ஜீவனை தந்து நம்மை மீட்டவருக்கு பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நன்றி செலுத்துதலே ஆராதனை என்பதாகும். கர்த்தராகிய தேவன் பரலோகத்தில் உள்ள ஒரு கூட்டத்தினரால் ஆராதனை செய்யப்படுகிறார். வடபுத்தில் உள்ள பர்வத்தில் கர்த்தர் வீற்றிருக்க அவரை சுற்றி அநேக தேவசேனைகளால் அவர் ஆராதனை செய்யப்படுகிறார். எசாயா 14:13 பரலோகத்தில் நடக்கும் ஆராதனையின் மாதிரியின்படி ஆசாரிப்பு கூடாரத்திலும் சாலமோனின் தேவாலயத்திலும் ஆராதனை நடைபெற்றது. எபிரேயர் 8:5 ஆராதனை என்பது கிரிகை சார்ந்த ஒரு விடயமாகும். அதாவது தூப கலசத்தை கொண்டு படைப்பது போன்ற பல கிரியைகள் அடங்கியது. இந்த ஆராதனை அதற்கென தகுதி வாய்ந்த பரிசுத்தம் உள்ளவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆராதனை குறிப்பிட்ட ஒரு சிலரால் நடைபெற்றாலும் அதை பார்ப்பவர்கள் அனைவருமே ஆராதனை செய்வதாக அர்த்தமாகும். எபிரேயர் 9:1-7 வரை. இயேசுவின் பலியினால் இந்த ஆராதனை முடிவுக்கு வந்ததை பற்றி பவுல் சொல்கிறார். ஆதலால் பழைய ஏற்பாட்டு ஆராதனை என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். எபிரேயர் 8:13 எபிரேயர் 9:9-10 வரை. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் ஆராதனை சடங்குகளை எவ்வாறு தேவையில்லாதவைகளாக மாற்றினார் என்று எபிரேயர் 9:11-12 வரை சொல்லப்படுகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டு கால மக்களுக்கு ஆராதனை சடங்குகள் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திற்கான ஆராதனை என்பதற்கான அர்த்தம் பின்வருபவைகளாக அமைகிறது. மாம்சரீதியான பாவங்களை செய்யாதிருத்தல். ரோமர் 12:1 தேவ ஆவியோடு தொடர்பு உள்ளவர்களாக இருத்தல். பிலிப்பியர் 3:3 பெற்றுக்கொண்ட கிருபையை விட்டு விலகாமலிருத்தல். எபிரேயர் 12:28 என்பதேயாகும். தேவ ஆலயத்தில் செலுத்தப்படும் பலிச்சடங்குகள் 2 வகைப்படும். ஒன்று தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக கொடுக்கப்படும் பலி.
இரண்டாவது, பாவத்து நிமித்தம் செலுத்தப்படும் பலி. இயேசு தன்னையே நம் பாவத்திற்காக பலியாக செலுத்தியதனால் பாவத்து நிமித்தம் செலுத்த வேண்டிய பலிக்கு தேவை இல்லாமற் போனது. இயேசு செய்த இந்த தியாகத்தினால் அவருக்கு நன்றி செலுத்துவது பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தும் பலியாக மாறியது. புதிய உடன்படிக்கையின்படி செலுத்தப்படும் பலியின் மேன்மை பற்றி பவுல் பின்வருமாறு எபிரேயர் 13:10-15 வரை அழகாகவும் தெளிவாகவும் கூறுகிறார். எனவே ஜெபம் என்பது தேவனிடம் நாம் கேட்பது, ஆராதனையோ நாம் அவருக்கு கொடுப்பதும், அவரை பற்றி அறிந்து அவரை போற்றுதலும், அவரை துதிப்பதும் மகிமைப்படுத்துவதுமாகும். நமது ஆராதனை தேவனுக்கு நன்றி பலியாக அமைய வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.